மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நம்ம போன வகுப்பில் பார்த்த பாடம் புலி தங்கிய குகை. இது 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் இருந்து ஏறான் முல்லை அப்படின்ற துறையிலிருந்து தான் நமக்கு இந்த புலி தங்கிய குகை அப்படின்ற பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் ஒரு ஆண்மகனின் வீரத்தை பற்றி அவங்க தாயே எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்கன்றதை பாடமாக பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான இயற்கை சூழல். அந்த காலத்தில் மன்னர்களோட ஆட்சி காலத்தில் ஒரு மன்னனோட நாடு எப்படியெல்லாம் செல்வ சிறப்பாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஞ்சை வளம் அப்படின்ற பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கவிதை பேழை. பாஞ்சை வளம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு தெரியலை. ஆனால் மொத்தமாக இது ஒரு கிராமப்புற கலை, கிராமத்தோட வாழ்க்கை முறைகளை பற்றி எடுத்து கூறக்கூடிய ஒரு நூல். இந்த இதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. அது யார் அப்படின்னா வானமாமலை அப்படின்றவர் தான். இப்போ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா 1907ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவரோட குடும்பம் ஒரு வைணவ குடும்பம். வைணவம் அப்படின்னா பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு குடும்பம். இவர் தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர். இவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா கதை தொடர்பானது நிறைய எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா ஐவர் ராசாக்கள் கதை, கட்டபொம்மு கூத்து, கட்டபொம்மன் கதை பாடல், காத்தவராயன் கதை பாடல், முத்துப்பட்டன் கதை அப்படின்றது. இது இல்லாமல் நிறைய நூல்களும் எழுதியிருக்காரு. அந்த கதை பாடல் அப்படின்றது அந்த மன்னர்களோட வாழ்க்கை முறையை பாடலோடு சேர்த்து நமக்கு அதை கதையாக சொல்கிறது. இதுவே நூல். தமிழர் வரலாறும் பண்பாடும் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஜாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் ஒரு நூல். இதை தவிர்த்து இன்னும் நிறைய நூல் எழுதியிருக்காரு. இப்போ இந்த கதை பாடல்னா என்ன அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஏதாவது ஒரு கதையை எடுத்துக்குவாங்க. அந்த கதையை பாடலாக பாடி குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு சொன்னால் அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு கதையை பாடலாக பாடக்கூடிய மரபைத்தான் நம்ம கதை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கதை பாடலை மொத்தம் 3 வகையாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்கிறாங்க. அதில் வானமாமலை 4 வகையாக சொல்கிறாரு. 1 புராண கதை பாடல், செகண்ட் 1 வரலாற்று கதை பாடல், 3 சமூகம் சார்ந்த கதை பாடல், 4 கிராம தேவதைகளின் கதை பாடல். கிராமப்புறத்தில் நம்ம வணங்கக்கூடிய அந்த இறைவனைத்தான் நம்ம கிராம தேவதைகள்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பாஞ்சை வளம் அப்படின்ற பாடலில் யாரை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவர். இவரோட 2 சகோதரர்கள் உடன் பிறந்தவருங்க. பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்ச மன்னர் இவர் தான். சுதந்திர போராட்ட காலத்தில் இவரோட பங்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நமக்கு சொல்ல போகிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே புக்கு கையில் இருக்குது. அதனால் பாடல் வரிகளை இதோட சேர்க்கலை, வெறும் இதை மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா.